ஒரு முறை நான் ஆலயத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேன் தஞ்சையிலே. அப்பொழுது அங்கே குடில் அமைத்திருந்தார்கள். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் தான் அந்த குடிலை பார்க்க நிறையா பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு குடும்பம் அங்கே நின்று ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அங்கு ஒரு சின்ன குழந்தை, குட்டி குழந்தை, அது எங்கேயும் ஓடி விளையாண்டுட்டு இருந்துச்சு. அப்போ அந்த ஆலயத்திற்குள்ள அந்த குடிலை, கிறிஸ்மஸ் குடிலை பார்ப்பதற்காக ஒரு மனிதர் வந்தார். நல்ல உயரமான மனிதர், நல்ல பருமனான தோற்றம். அவரை பார்ப்பதற்கே கொஞ்சம் கம்பீரமாக இருந்தது. அந்த குழந்தை அவரை நிமிர்ந்து பார்த்துச்சு. சின்னோண்டு குட்டி பிள்ளை நிமிர்ந்து பார்த்தோன்னே அந்த குழந்தை பயந்துருச்சு. என்ன ஆள் அப்படி கம்பீரமாக அப்படி வர்றார். பயந்துட்டு அவர் ஒன்றும் இந்த குழந்தையை மிரட்டலை, உருட்டலை, ஒன்றும் செய்யலை. அவர் வர்றாரு பேசாமல் கோயிலுக்குள்ள. இந்த குழந்தை பயந்து கொண்டு ஓடி சென்று அவருடைய அப்பா தோளில் ஏறிக்கொண்டது. அவங்க அப்பா தூக்கி தோளில் வச்சுக்கிட்டார். அந்த குழந்தை தோளில் சாஞ்சுக்கிட்டு கண்ணு மட்டும் இந்த தோளுக்கு மேலே தெரிந்து அந்த கம்பீரமான மனிதரை பார்த்து அப்படிங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தை பயந்துருச்சு. ஆனால் அந்த குழந்தை பயந்தோடனே அப்பா தோளில் இருந்தோன்னே அதுக்கு வருது பாருங்க தைரியம். அவங்க அப்பா தோளில் இருந்தோன்னு தைரியம். அவ்வளோ பெரிய மனிதரை பார்த்து இப்படி கை காட்டுது. அவங்க அப்பாவும் சின்னோண்டு சித்தாக தான் இருக்கார், பொசுக்குன்னு இருக்கிறார். ஆனால் அந்த கம்பீரமான மனிதர் அவர் ஒன்றுமே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு போகிறார், கோயிலுக்கு வர்றார். ஆனால் அந்த குழந்தை அதனுடைய மனநிலை பார்த்தீங்களா? என் அப்பா தோளில் நான் இருக்கிறேன், எனக்கு இனிமேல் பயம் இல்லை. ஆனால் நாம் எல்லாம் கடவுளுடைய தோளில் இருக்கிறோம். கடவுள் நம்மை சுமந்து காக்கின்ற கடவுள். நமக்கு அந்த அன்பை உணர்ந்திருந்தால் அச்சம் இல்லை. அதுதான் யோவான் சொல்கிறார், அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். அந்த குழந்தைக்கு அப்பா மேலே அவ்வளோ அன்பு, பாசம். அப்பா என்னை அன்பு செய்கிறார், எப்படி என்னை காப்பாற்றுற, எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் காப்பாற்றுற, அவ்வளோ நம்பிக்கைங்க அந்த குழந்தைக்கு. நமக்கு இருக்கா அந்த நம்பிக்கை? இந்த யோவான் வழியாக கடவுள் வெளிப்படுத்திய அந்த இறை வார்த்தைக்கு இது ஒரு பெரிய கமெண்ட்ரி.